உங்களுடைய கஷ்டம் தீரும்னா காசிக்கு போனால் கஷ்டம் தீருமா? எல்லாருக்கும் அந்த கஷ்டம் தீராது. ஆனால் உன் ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கும், நீ காசிக்கு தான் போகணும், இந்த பரிகாரத்தை அங்கே பண்ணணும். பீட்ரூட் அல்வா வந்து பீரியட்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு பீட்ரூட் அல்வா தானமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ் ஐயா அவர்கள் வந்து அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து அவருக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம், ஏன்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்துட்டோம், மரியாதை கொடுக்கலின்னு வச்சுக்கோங்க, பிள்ளைய வந்து நம்மக்கிட்ட அனுப்பிச்சுடுறேன்னு அப்பப்போ பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களங்கிட்ட. அதுக்கு ஒரு நாளைக்கு வந்து மாப்பிள்ளைக்கு ஒரு பூசை போட்டால் தான் வேலையாகும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை, ஏன்னா கொடுத்துட்டோங்கிறக்காக ரொம்ப ஓவராக மிரட்டுறாப்புல பேர்லாம். சரி, மாப்பிள்ளை அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம். வணக்கம். போட்டுட்டே பேசுகிறேன். முன்ன பின்ன மைக்கில் பேசி பழக்கம் இல்லை, அதனால தான் யோசிக்கிறேன். அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, இயன்றது செய்வம் இல்லாதவருக்கு வாழ்க ஜோதிட கலை, வளர்க தாந்திரிக கலை. இன்னும் நமக்குன்னு ஒரு பாணி இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டாருங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்போது பரிகாரங்கள் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் ஜெயிக்க வைக்கின்றதெல்லாம் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, பரிகாரம் சொல்கிறது ஜோதிடனுடைய கடமை, பரிகாரத்தை செய்கிறது வாடிக்கையாளனுடைய முக்கிய கடமை அதான். ஆனால் என்ன பண்ணுவீங்க, அந்த பரிகாரத்தை பல்லாயிரம் தடவை சந்தேகம் கேட்டு அந்த பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரம் பலிக்காது. அந்த பல்லாயிரம் தடவை சந்தேகம் நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ இறைவனும் சந்தேகத்தோடு தான் உங்களுக்கு அந்த பரிகாரத்தையே கொடுப்பார். 2 மைக்குன்னு கொஞ்சம் ஏதோ தடுமாறுது, என்னன்னு தெரியல. அதே தான் ரைட்டு. அப்போது இன்னொன்று, இந்த பரிகாரத்தை பற்றி ரத்னகுமார் ஐயா இப்போ தாறுமாறாக பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டார். என்னடா நம்ம பேசுறது, இவன் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இருந்தாலும் அவர் கிரில் சிக்கனாவது 400 ரூபா வரும், ஆனால் கருவாடு 5 ரூபா தான். அதுவும் சமம் தானே. மாந்தி பரிகாரத்துக்கு கருவாடும் சமம் தானே, அதாவது எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் 5 ரூபா கருவாடு எப்போனாலும் அது புணம்தான். அதான் அவரை காட்டி இன்னும் நான் கீழே கொண்டு போயிடலான்றேன். புரியுதுங்களா? இதுதான் தாந்திரிகம். ஆமா, அதுதான். எப்படினாலும் பாடி தானே, எப்படினாலும் பாடி தான். அப்போ பரிகாரத்தை இன்னமும் நம்மளால எளிமையாக சொல்ல முடியும். ஏன்னா அவர் சொன்னதை காட்டி இன்னும் எளிமையாக நான் தேடிக்கிட்டு தான் இனிமேல் நான் ஆராய்ச்சி பண்ணணும். உண்மை அதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி சிவானனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இவருக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் எனக்கு நடந்துச்சு. ஏன்னா இல்லை உண்மையாகவே அதான் அவர் சொன்ன எல்லாமே எனக்கு, நானும் அவர் என்னை காசி கூட்டிகிட்டு போயிருந்தார், எனக்கும் அதே சம்பவங்கள் அனைத்தும் சொன்னது எல்லாமே உண்மைதான். அதே தான் எனக்கும் நடந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய மனைவி, நாங்கள் எல்லாம் இவர் எங்கே உட்கார்ந்தாரோ அதே இடத்துல தான் நானும் உட்காந்தேன். இல்லை உண்மையாகவே இந்தியாவை ஆள்றது அமித்ஷான்றது நமக்கு தெரியும், அதனால தான் அவர் அமித்ஷான்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை உண்மையாகவே காசி சிவானனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா காசிக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆனால் அந்த பரிகாரம் பலிப்பதில்லை. நான் காசி சிவா அண்ணனுக்கு ஒரு கிளைண்ட்டை அனுப்புகிறேன் அப்படின்னா ரொம்ப ரேராக தான் அனுப்புவேன். ஏன்னா என் ஜாதகம் கர்ம ஜாதகம் கிடையாது. கர்ம ஜாதகம் ஒரு ஜோதிடருக்கு இருந்தால் அந்த கர்ம ஜோதிடர் தான் வந்து காசிக்கு நிறைய பேர் அனுப்புவாங்க, நிறைய பேரை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் ஜோதிடர்கள் கர்ம ஜாதகத்தை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். முதல்ல அதை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்போது
உங்களுடைய கஷ்டம் தீரும்னா காசிக்கு போனால் கஷ்டம் தீருமா? எல்லாருக்கும் அந்த கஷ்டம் தீராது. ஆனால் உன் ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கும், நீ காசிக்கு தான் போகணும், இந்த பரிகாரத்தை அங்கே பண்ணணும். நான் அதாவது 2 மணி நேரமாக நானும் காசியில் பிச்சை எடுத்து பார்த்தேன், ஒருத்தன் கூட ₹1 போடலை சார். அதெல்லாம் இன்னைக்கு அந்த அதை நினச்சி பார்ப்பேன். அதனால எனக்கு ஒருத்தர் கூட அப்பதான் எனக்கு காசி ஜாதகம் கிடையாது. என்னன்னா என்னுடைய குடும்பத்தில் யாருக்குமே காசி ஜாதகம் கிடையாது. என்னுடைய உறவினர்களாக இருக்கட்டும், என்னுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், யாருக்குமே காசி ஜாதகமே கிடையாது. என்னடா அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு எங்கள் பங்காளிலாம் தேடினேன். அண்ணா உங்கள் ஜாதகத்தை சொல்லுங்கள், உங்கள் ஜாதகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவங்களையும் பார்க்குறேன், காசி ஜாதகம் இல்லை. என்னடான்னு ரொம்ப யோசித்து எனக்கே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி எங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் உட்கார்றேன். நான் கோயிலுக்கே போயிட்டேன். சரி சாமி கும்பிட்டு வருவோம், நம்ம குடும்பத்தில் ஏன் எவனுக்கும் காசி ஜாதகம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு போகிறேன். அப்போ தான் நான் யோசிக்கிறேன், குலதெய்வம் கோயிலில் உட்காந்துருக்கேன். எங்கள் கோயிலில் வந்து என்ன கோத்திரம்னு எல்லாருக்கும் ஒரு கோத்திரம் இருக்கும்ல, எங்களுக்கு காசி பரிசி கோத்திரம். என்னடா காசி பரிசி கோத்திரம்? அப்போ தான் யோசிச்சேன், காசின்றதுலேயே எங்களுக்கு ஒரு முனிவர் கோத்திரமாக இருக்கார், அப்புறம் எப்படி எங்களுக்கு காசி ஜாதகம் வரும்? என்னுடைய கோத்திரத்திலே காசி வந்துடுது, அப்போ எங்களுக்கு காசி ஜாதகம் இல்லை. அப்போ இதை நான் ரொம்ப நோட் பண்ணுறேன். அப்போ எங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கோத்திரங்களையும் பார்க்குறேன். அப்போ 24 கோத்திரத்தையும் பார்க்குறேன். அப்போ இந்த 24 கோத்திரத்துலையுமே எது அதிகமாக காசி ஜாதகம் வருது அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா? எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கே சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ நம்மளுடைய பங்காளி தாங்க நம்ம சரி பண்ணணும். முதல்ல கர்மம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? அண்ணன் மாமா போட்டிருக்காரு ஒரு வசனம், தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறை. என்னன்னா அவருக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. என்னுடைய 22 வயசில் நான் அவரை சந்திக்கிறேன். என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தவர் கணக்கம்பட்டியார். இந்த ஆசீர்வாதம் இருக்க யாருக்குமே கிடைச்சிருக்காது. இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நான் அன்னைக்கு வந்து அவரை விளையாட்டா நினைச்சேன். ஐயோ நாத்தடிக்குது அப்படின்னு சொன்னேன். எப்படி அப்படி சொன்னவன். ஆனால் இன்னைக்கு அவரை நான் எப்போ பள்ளி போயிட்டு வரும்போதும், பள்ளியில் வரும்போது அன்னதானத்துக்கு அரிசி மூடை இறக்கி விட்டு தான் வருவோம் ரெகுலரா. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த அமைப்பு எல்லாரும் கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச துண்டும் பச்சை துண்டு தான். சித்தர்களுடைய அருள் எங்கேயுமே எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்குங்கன்னு தான் சொல்கிறேன். அதனால தான் உங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற உங்கள் அங்காளி பங்காளி எல்லாம் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஜாதகத்தை நமக்கு ஜாதகம் தெரிந்தால் என்ன தவறு நடந்திருக்கு, குலதெய்வத்தை ஐயா பங்காளியோட சண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் காலில் விழுந்தினாலும் குலதெய்வம் கோயிலுக்கு அவனை கூப்பிட்டு வந்துருங்க. சேர்ந்து தட்டினாதான் ஓசை வரும். எங்கே இப்படி தட்டி பாருங்க, கையை ஓசை வருமா? இப்படி தட்டினாதாங்க ஓசை வரும். அப்போ பங்காளி ஒற்றுமையாக இருந்தால்தான் உங்களுக்கு குலதெய்வம் சாபம் வராது. பங்காளி ஒற்றுமை இல்லைன்னா குலதெய்வ சாபம் கன்ஃபார்மாக உண்டு. சரி சார், குலதெய்வ சாபம் இருக்குது, குலதெய்வம் தெரியல, அப்போ என்ன பண்ணணும்னா காசி சிவானனை போய் பார்த்துடணும். எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே போய் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணு இங்கே நான் சொல்லிட்டேன்னா இதை நீங்கள் செஞ்சுருவீங்க. அதனால தான் அவர் கூட போங்கன்னு சொல்கிறேன். இவ்வளோ பேசுகிறதுமே காசி சிவானனுக்காக பேசலை, உங்கள் கர்மா குறையிறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன். காசி நம்ம 4 தடவை ஒரு நாளைக்கு சொன்னாலுமே நம்மளுடைய கர்மால இருந்து 1% குறையும். அந்த வார்த்தையை சொல்லும் போதே நீங்கள் எல்லாரும் கேள்விப்படுங்க, மதுரைன்னு வாயில சொன்னாலே புண்ணியம்னு சொல்லுவாங்க. என்ன சார் மதுரைன்னு வாயில சொன்ன? ஆமாம், 5 பஞ்சபூத ஸ்தலங்களும் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னா அது மதுரை தான். எங்க 5 பஞ்சபூத ஸ்தலம் ஒரே ஊரில் காட்டுங்க பார்ப்போம். 5மே கரெக்டான டைரக்ஷனில் இருக்கும். அது ரொம்ப மெயினாக இழந்த செல்வத்தை மீட்ட இடம் தான் செல்லூரில் இருக்கக்கூடிய திருவப்படையார். இழந்த செல்வத்தை மீட்கணும் சார், நான் கஷ்டப்படுறேன், என்னோட கஷ்டம் தீரணும் அப்படின்னா செல்லூரில் இருக்கக்கூடிய திருவப்படையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே இழந்த செல்வத்தை மீட்டுடலாம். அந்த கோயிலுக்கு போய் இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்காங்க. இப்படி நம்மளுடைய கர்மாவை குறைக்கணும். என்ன சார் கர்மா இருக்குது? நான் எல்லாம் அதான் சொல்லுவேன், எல்லாம் என்கிட்ட வந்தோன்னு ஜாதகம் பார்ப்பாங்க. சார் நான் எந்த பாவம் பண்ணலை சார். அப்படிங்களா? நான்
எந்த பாவமும் பண்ணலை. ஆனால் எனக்கு ஏன் சார் கஷ்டம் வருது? நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் நீங்கள் வசதியாக இருக்கீங்களா? இல்லை சார், தாத்தா வீட்டில் இருக்கோம். அப்பா வீடு கட்டினார், கட்டியிருக்கார் சார். அதுவும் இருக்குது, தாத்தாவோட இடமும் இருக்குது சார். அது யார் பேரில் இருக்குது? தாத்தா எங்களுக்கு கொடுத்துட்டார் சார். ஏண்டா, தாத்தா சொத்தில் பங்கு இருக்குன்னா தாத்தா செஞ்ச கர்மாலையும் உனக்கு பங்கு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ஆமாண்ணா இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க. நீங்கள் கை தட்டலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காசு வரலைன்னா பரவாயில்ல, எனக்கு வந்தால் பரவாயில்ல, நான் தட்டிக்கிறேன். சரியா? ஏன்னா கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்கன்னு சொல்கிறது எதுக்காக? நான் எனக்கா சொல்கிறேன்னா, எனக்கு நீங்கள் கை தட்டுறதுனால என்ன வரப்போகுது? சந்தோஷம் வரும். ஆஹா, நம்ம பேசுனதை கேட்டு கை தட்டினாங்கன்னு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கை தட்டினா உங்களுக்கு பணம் வரும்னு தான் நான் சொல்கிறேன். ஐயா, அந்த கருத்து நல்லா இல்லைனாலும் பரவாயில்லைங்கய்யா, ஒரு தடவை தட்டி வச்சிருங்களேன்றேன். புரியுதுங்களா? அப்போ நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயில்களை உருவாக்கியிருக்காங்க. நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்கு தான். காசிக்கு போனால் இது நடக்கும், மதுரைக்கு போனால் இது நடக்கும், கோயம்புத்தூர் போனால் இது நடக்கும். ஆனால் எங்கள் தாந்திரிக பரிகாரத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, ஊர்களையுமே நாங்கள் பரிகாரமாக தான் எடுத்துக்கிறோம். நேற்று கூட பேசியிருப்பேன். இப்போ இங்கே இருக்கவங்க யாராவது அடுத்த மாவட்டம் சொல்லுங்கள். சேலம் சார். சேலம் என்ன கிரகம் சார்? சனி. சரி, அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லையா சார்? குரு சனி சார். சேலம் குரு சனி சார், குரு சனி. ஆனால் இந்த சேலத்தில் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் குரு சனி நல்லா இருக்குது, நீங்கள் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட சேலத்தில் போய் ஸ்டே பண்ணிட்டு வாங்களேன். வீடு சார், இப்போ இங்கே பரமத்தியில் இருக்கீங்க வேலூரில், உங்களுக்கு இந்த ஊரை என்ன கிரகம்னு பாருங்கள். இந்த கிரகம் சரியில்லாதவெல்லாம் சார் இங்கே இருக்க வீடு வாங்குறான் வாங்காமையாக இருக்கான், இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். நம்ம ஜாதகத்தை முதல்ல பார்ப்போம். எப்பவுமே நம்ம முதுகில் இருக்க அழுக்க நம்ம தான் எடுக்கணும், வேற யாரும் எடுத்து விட மாட்டாங்க. நம்ம இப்போ முதுகில் அழுக்குன்னா பொண்டாட்டியை கூப்பிட்டு எம்மா சோப்பு போட்டு இந்த அழுக்கு எடுத்து விடுமான்னு சொல்ல முடியும். வேற ஒருத்தையை கூப்பிட்டுலாம் நம்ம அழுக்கு எடுக்க முடியாது, அது அசிங்கம். ஐயா சாமி சும்மா இருங்க, வீட்டுக்காரமா இங்கே தான் இருக்கு. ஐயா அப்படியே கேட்ட மாதிரி தான், யாரு கையை பிடிச்சி அமுக்குதுன்னு அந்த மாதிரிலாம் இல்லை. சரியா? அப்போ நம்ம தான் சுத்தம் பண்ணணும். அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த ஊரில் போய் ஸ்டே பண்ணலாம், தப்பே இல்லை சார். சுக்கிரன் நல்லா இருக்கு. சுக்கிரன் எந்த ஊருன்னு சொல்லுவீங்க? யார் சொன்னா திருப்பூர்னு? திருப்பூர் துணிகள் இருக்கிறனால திருப்பூர் சுக்கிரன் சொல்லிட்டீங்க. அப்போ ஓடி போய் கல்யாணம் பண்றாங்கன்னா எந்த ஊருக்கு போவேன்? திருப்பூருக்கு தான் போவேன். ஏன்னா அவன் தான் மறைஞ்சு வேலை பார்க்க முடியும். எந்த முள்ளில் வேலை பார்க்குறான்னு யாருக்குமே தெரியாது. பல வருஷம் உள்ளே இருப்பான், குட்டி போட்டிருப்பான், அந்த குட்டி காலேஜுக்கே போயிடும், அதுக்கப்புறம் தான் வெளியிலேயே வருவான் அந்த மில்லை விட்டு. புரியுதுங்களா? அப்போ சுக்கிரன் நம்ம திருப்பூரை சொல்கிறோம், ஆனால் அந்த திருப்பூரில் அந்த சுக்கிரன் செயல்படணும்னா முக்கியமான ஒரு விஷயம் வேணும். அங்கே சனி இல்லாமல் எப்படி திருப்பூர் செயல்படும்? சனி இல்லாமல் திருப்பூர் செயல்படாது. அப்போ ஜாதகத்தில் சுக்கிரன் சனி நல்லா இருக்கா, திருப்பூரில் போய் ஸ்டே பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? இதோட எளிமையாக நான் என்ன சொல்ல போகிறேன்? ஐயா பஸ்ஸில் போங்க, இல்லை ட்ரெயினில் கூட போங்க, வேற இல்லை, முடிஞ்சால் நடந்து கூட போங்க. ஆனால் பாத யாத்திரை போகிறது நல்லது தான். நான் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பேன், நம்ம அஸ்தத்தை அனுசம் வீழ்த்தும்னு சொல்லியிருந்தேன். இது நிறைய பேருக்கு புரியலை. சார் என்ன சார் ஒன்றுமே புரியலை அப்படின்னாங்க. அப்போ தான் சொன்னேன், காங்கிரஸ் பிஜேபி என்ன, அஸ்தன்னா என்ன, அனுசனா என்ன, தாமரை. அப்போ நான் அதை சூட்சமாக சொல்கிறேன், இப்போயும் அதை தான் சொல்கிறேன். அஸ்தத்தை பூரம் ஜெயிக்கும். புரியுதுங்களா? இப்போ கூட ஐயா பூரம் ஸ்டாலின், அஸ்தம் எடப்பாடி. இப்போ புரியுதுங்களா? அப்போ கிரகங்கள் ரீதியாகவே சூட்சமாக சொல்லிட்டு போயிடணும். நமக்கு எதுக்குங்க வம்பு அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, ஆனால் சூட்சமாக சொல்லிட்டு போயிடணும். அப்போ அண்ணன் சொன்னார், கலைஞர் மிருகசீரிஷம் நட்சத்திரம். ஆமாம், அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரம் தான், யார் இல்லைன்னு சொன்னான். குடும்பத்தை அவர் பார்த்தனால தான் அவர் சக்ஸஸ்ஸு. குடும்பத்தை அவர் விட்டுருந்தாருன்னு வைங்களேன், அவர் சக்ஸஸாக இருக்க மாட்டார். அதான் அதே இன்னொரு மாற்று கட்சியில் பாருங்கள், வாரிசே இருக்காது.
வாரிசு இல்லாத கட்சி எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் வாரிசு இல்லாதவங்க முதலமைச்சராக இருந்தால் கடைசி வரைக்கும் நிலைக்கும். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் வாரிசு இருந்துகிட்டே இருந்தாதான் வண்டி ஓடும். புரியுதா? நான் ஏடிஎம்கே எப்பவுமே கேதுன்னு சொல்லிடுவேன், டிஎம்கே ராகுன்னு சொல்லிடுவேன். இல்லை, யாரெல்லாம் டிஎம்கே வந்து நான் அழித்தே தீர்வேன்னு சொன்னவங்களாம் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. இன்னும் அவங்க அழியாமல் அப்படியே தான் இருக்காங்க. அது தப்பாக சொல்லலை, ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக கிரக ரீதியாகவே வச்சுருக்காங்கன்னு தான் சொல்கிறேன். சார் என்னோட சொத்தை என் பையன் தான் சார் பாதுகாப்பான். ஆனால் இன்னொருத்தர் வந்து எப்படி சார் பாதுகாக்க முடியும்? அந்த இடத்துல 4 பேர் இருப்பான். எனக்கு 2 சென்ட் ஒதுக்கு, உனக்கு 2 சென்ட் ஒதுக்கு, உனக்கு 2 சென்ட், உனக்கு 2. அப்போ அந்த இடத்துல எங்க கட்டுக்கோப்பு ராணுவம் இருக்காதே. வாரிசு அரசியல் இல்லது. ஒரு கட்சியை சரியாக வழி நடத்துறதுக்கு என்னன்னா ஒரு ஜோதிட அரங்கு. இந்த அரங்கை வந்து பரணி பாரதி ஐயா மட்டும் தலைமை இல்லாம இன்னொரு தலைமை அப்படி போட்டு அவர் என்ன பண்ணிட்டார், ஆரம்பத்திலே தலைமையை திருச்செந்தூர் முருகனை போட்டார். எவனும் பேச முடியாது. எங்க பேச முடியுமா தலைமைய? அவர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். கடவுளுக்கு ஒருவன் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அப்ப ஜோதிடத்தில் நம்ம எத்தனை விஷயங்கள், எவ்வளவு புது புதுவான கண்டுபிடிப்புகள். ஐயா சாமி முடியலடாப்பா. அதுங்களா ஆலமரம் ஒண்ணுதாங்க, விழுதுகள் 1000 இருக்கு. ஆலமரம் ஒன்றுதான், பாரம்பரியம் ஒன்றுதான். மனுஷனுக்கு பச்சை கலர் ரத்தம் ஓடவே இல்லை. என்னைக்கு ரத்தம் கலர் மாறுதோ அன்னைக்கு வேணா ஜோதிடத்தை மாத்திடுவோம். பிரியாணி சாப்பிடலாம், தக்காளி சாதம் சாப்பிடலாம், தயிர் சாதம் சாப்பிடலாம், வெரைட்டி ரைஸ் இருக்கு. ஆனா அரிசி ஒன்று தானே, ஜோதிடம் ஒன்று தானே. அதே மாதிரி இங்க ஒன்றும் இல்லையே. நீங்க இன்னொரு அதே ஒன்று புதுசா பையன் ஒன்று எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க வாஸ்து பார்க்குறேன்னு. எதுக்குன்னு தெரியல எனக்கு. இன்னும் அந்த பையன் எதுக்கு தூக்கிட்டு கிளம்புறாங்கன்னே தெரியல. நான் அவரை சொல்லலை, ஐயா பரணி பாரதி ஐயாவை நான் சொல்லலை, புதுசா இருக்கக்கூடியவர்களை சொல்றேன். திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள உள்ள போந்துற அந்த சோபா இங்கே வைக்காத தூக்கி வெளியே போன பாவம், அவனே 50,000 சோபா வாங்கி வச்சிருக்கான். அந்த இஎம்ஐ 10,000 சார் கட்டி முடிச்சுன்றான். என்னங்க இப்படி சோபா இல்லைங்க, போன வரை வந்தேன், என்னங்க உங்கள் வீட்டில் இல்லை சார் ஒரு வாஸ்து நிபுணர் வந்தாங்க, இந்த சோபா இங்கே போட்டால் கஷ்டம் வரும்னு சொன்னாங்க. எடுத்ததுக்கப்புறம் கடன் தான் சார் 5 லட்ச ரூபா கூடிடுச்சு. அட லூசு பையில உட்கார்றது உள்ள ஓடு, மறுபடியும் வெயிலில் காஞ்சி கிடக்கு. எவ்வளோ வாங்கினீங்க? 50,000 சார். மாதம் இஎம்ஐ கட்டினேன் சார். ஏன்னா இஎம்ஐ கட்டி சோபாவுக்கு வாஸ்துக்கு என்னடா சம்பந்தம்? அப்புறம் உள்ள போறது டக்குன்னு போனா இந்த கிச்சன்ல வந்துங்க இந்த பொருள் இங்க இருக்கக்கூடாது. ஏன்னா கிச்சன்னா என்ன, மளிகை கடை மாதிரி எல்லா பொருளும் இருந்தாதான் அது கிச்சனு. எதுவுமே இல்லைன்னா அதுக்கு பேர் கிச்சனா? அங்க போய் எவனா வாஸ்து பார்ப்பானா? சார் இந்த துவரம் பருப்பு இந்த மூலையில தான் வைக்கணும். நான் பார்த்தேன், ரைட்ரா. அவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. நான் ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் சார் துவரம் பருப்பு இந்த பருப்பு வகையில் இங்கே தான் வைக்கணும் சார். அப்படிங்களா? சரி சரி. என் கூட வந்த ஒரு வெளியில் வந்து அந்த மாதிரி ஒரு சிரித்த மனுஷனை நான் பார்த்தேன். ஏன்னா ஹார்டு கத்தி சிரிக்கிறார். என்ன ஏன்னா வண்டி ஓட்டின டிரைவர் என்ன இல்லை டிரைவர் என்ன அந்த அண்ணா வந்து கத்தி சிரிக்கும் போது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. அண்ணா இல்லைண்ணா, அண்ணா நீங்கள் எப்படி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுமையாக நின்னீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இல்ல என்ன நடந்தாலும் நாங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும். வெளியில வந்துதான் நாங்க கத்திக்கணும், சிரிச்சுக்கணும். அப்ப நான் அவர் சிரிச்சதை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் காரை அடைச்சுக்கிட்டு 2 பேரும் சிரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சார் எல்லாமே கரெக்டா இருக்காங்க சார் அப்படின்னாரு. சரிங்க சார் எல்லாம் சூப்பரா இருக்கு சார், அக்யூரேட்டா இருக்கு, நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஃபீஸ் அப்படின்னா 50,000 ஃபீஸ் அப்படின்னு 50,000 கொடுத்தாரு. நான் பாட்டுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ஒண்ணுமே பண்ணல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவர் பேசுனதை கேட்டேன்ல, அதுக்குதான் இந்த ஃபீஸ். நான் சிரிக்கவே இல்லைங்க. எப்பவுமே முகபாவனையே மாற்றக்கூடாது. நமக்கு தப்புன்னு தெரிஞ்சா கூட அவங்களை கூப்பிட்டு தனியா சொல்லலாம். இப்போ எனக்கு ஒரு விஷயம்னா எல்லாத்தையும் கேட்பேன், இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு. அப்ப அதை தனியா கூப்பிட்டு சொல்லலாம். இந்த வாஸ்து இப்படித்தான் பண்றாங்க. எல்லாத்தையும் வச்சு செஞ்சு கடைசியில் அந்த தொழிலே பாவம் ஒண்ணுலாம் போயிருது. இந்த இன்ஜினியர்னு ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல, பூரா இன்ஜினியர், இன்னைக்கு எவனுக்கும் வேலை இல்லை. இப்ப டாக்டர் ஒன்று கிளம்பியிருக்காங்க. அட வீட்டில் பூரா டாக்டர் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் யாரா நோயாளி? எப்ப பாருங்க சார் என் பையன் நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுவானா, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? ஒரு 5,000 ஃபீஸ் போடுங்க, நாளைக்கு காலைல பரிகாரம் சொல்றேன்.
இந்த மாதிரி 100 ஜோசியத்தை கேட்டோன்னா அந்த பையனுக்கு அந்த ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டிடலாம். எப்பவுமே படிக்கிற பையன் எங்கனாலும் படிச்சிருவான், படிக்கிற பிள்ளை எங்கனாலும் படிச்சிடும். அவர் சொன்ன மாதிரி இப்போ பெருமாள் கோயிலுக்கு போங்க, இந்த கிரீடத்தை தலை அது இதை வந்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு எளிமையான பரிகாரம், இது ஓகே, இதெல்லாம் வரவேற்கக்கூடிய பரிகாரம். ஆனால் இங்கே வேற மாதிரி பரிகாரம் சொல்றதுக்குலாம் ஆள் இருக்கு. உங்கள் மகனை அந்த வசியத்திற்குள் உள்ள கொண்டு வரணும், அந்த கல்விக்கான வசியத்தை செய்து கொடுக்கணும். கல்வி யாருக்கு வசியமாகாது, நீ தான் கல்விக்கு வசியமாவ. இல்லை 50 பட்டம் வாங்கினா அப்துல் கலாமே பாவம் படுத்து தூங்கிட்டு தான் இருக்காரு, பட்டம் சும்மா தான் இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. யாருமே ஜோதிடத்தில் ஒருத்தரை படிக்க வைக்க முடியாதுங்க. ஜோதிடமே மண்டல ஏறாத ஒரு சிலருக்கு இந்த இப்போ பட்ட 27 நட்சத்திரம் கேளுங்க அப்படின்னு தான் முடிப்பாரு. மனப்பரமா எங்க மாமா சொல்லுங்க 27 நட்சத்திரத்தை வரிசையா அவரே கொஞ்சம் தடுமாறுவார். நானும் இருந்தாலும் தடுமாற தான் செய்வேன். அப்போ கிரகங்களை முதல்ல கிரகங்களா பாருங்க, அதோட பேசி பழகுங்கன்னு தான் சொல்றேன். கிரகங்களோட யார் பெஸ்ட் ஃபாலோவருங்க? எவன் ஒருத்தன் 9 கிரகத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்றானோ அவன் தான் பெஸ்ட் ஃபாலோவர், சிறந்த ஜோதிடர். எந்த கோயிலில் போய் நீங்க உருண்டாலும் உங்களுக்கான நன்மை கிடைக்காது. ஒரு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீடு சுத்தமா இருந்தாதான் அந்த கோயிலுக்கே நீங்க போகணும். வீட்டில் அழுக்கு துணி வச்சுட்டு யார் சாமி கும்பிடுறீங்களோ அந்த கடவுளினுடைய அருள் கண்டிப்பா கிடைக்காது. ஒரு கோயிலுக்கு போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, நீங்கள் உங்கள் வீடு உங்கள் அலுவலகம்லாம் சுத்தமா இருந்தால் கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அப்படி ஒன்றும் உங்களை எந்த சாமி வந்து சாமி கும்பிட சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. நான் போகிற போக்கில் பரிகாரம் சொல்லிட்டு போகிறாள் தான், சும்மா இதுக்காக உட்காந்து ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன். நேற்று கூட ஒரு பரிகாரம் சொன்னேன். அவர் ஒருத்தர் கேட்டார், அந்த கருவாடை எப்படி நாங்கள் வந்து தீபம் போடுறது? 100 தீபம் இருக்கு. ஆனால் மாந்தி தோஷம் உள்ளவங்க கருவாடை வந்து ஒரு துணி வெள்ளை துணியில் கட்டிட்டு அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு தீபம் போடுங்க, உங்களுக்கு அந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆயிரும். எளிமையான பரிகாரம் தானே சொல்றோம். என்னங்க இந்த கேள்வி? கருவாடு எங்க போட சொல்லல, கோயில்ல சொல்லல, நான் வீட்டில் தான் சொல்றேன். நம்ம வீட்டில் பூஜை அறைக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ளே கொண்டு போகாமல் அதுக்குன்னு ஒரு ஸ்டூல் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சேர் கூட வச்சு, நீங்கள் லக்ன மாந்தியாக இருக்குது. இப்போது மாந்தி எல்லாருக்குமே சார் மாந்தி தோஷம்னு சொல்கிறாங்க. லக்ன மாந்தி யாருக்கெல்லாம் இருக்கோ காசிக்கு போகலாம். 1 சார் வசதி இல்லாதவங்க இந்த சின்ன எளிமையான பரிகாரத்தை பண்ணிக்கலாம். இல்லை இதை காட்டியும் சார் நான்வெஜ் எல்லாரும் எப்படி சார் கோயிலில் அனுமதிக்க மாட்டாங்க? ஆமாம், இப்போ அந்த இங்கே கோயில் இருக்குது, இங்கே மட்டன் பிரியாணி போட்டால் அந்த பஞ்சமுக விநாயகர் அந்த வாசனை மூந்து பார்க்க மாட்டாரா? டக்குன்னு விநாயகருக்கு மாஸ்க் போட்டு மறைச்சிருவோமா? வரிசையாக கசாப் கடை தான் இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்பிக்கை. எந்த பரிகாரம் பண்ணாலும் முதல்ல நம்பிக்கையோடு பண்ணணும். அதில் சந்தேகங்கள் என்னைக்கு வருதோ அந்த பரிகாரம் பலிக்காதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சந்தேகத்தோட ஒரு பரிகாரம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஒன்றும் ஆஃபீஸில் பிரச்சனை சார், என்னால் இதை சமாளிக்க முடியல. நான் என்ன சொன்னேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு போ. காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போகும்போது 2 பச்சை மிளகாய் பாக்கெட்டில் வச்சுட்டு உட்காரு. அன்னைக்கு எப்படி இருக்கு நாள்னு பார். அடுத்த நாள் வெளியே வந்த உடனே அந்த பச்சை மிளகாய் தூக்கி வெளியே போட்டுருங்க. அன்னைக்கு அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே சொல்லுங்கள். இன்னைக்கு சொல்லியிருக்கேன்ல, எளிமையான பரிகாரம் தானே இது, பச்சை மிளகாய் பரிகாரம். உங்களுக்கு புரியுதுங்களா? அதே தான் கத்திரிக்காய் தீபம். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூசணிக்காய் விளக்கு தான் இப்போ ட்ரெண்டு. புரியுதுங்களா? பூசணிக்காய் விளக்கு, தேங்காய் விளக்கு, மாங்காய் விளக்கு, மருதாணி விளக்கு. பீட்ரூட் அல்வா வந்து பீரியட்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு பீட்ரூட் அல்வா தானமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வராது. எந்த வீட்டில் பெண் குழந்தைக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது, இந்த பீட்ரூட் அல்வா செஞ்சு சக குழந்தைங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது இந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை வராது. பீட்ரூட் என்ன கலரில் இருக்கும்? அது எங்கே சாப்பிட்டோன்னே எங்கே சாப்பிடும்போது எங்கே போயிடுது? என்ன அது இல்லை, அந்த பகுதி என்னன்னு சொல்லுவோம். யார் சொன்னது? ஜோசியர் தான் சொன்னார். ஆமாம், நான் பாவம் நீங்கள் ஜோசியர் தான் சொல்லியிருக்கார். பரவாயில்ல சார், சூப்பர் சார். 8ஆம் இடம். புரியுதுங்களா? அப்போது
இப்படி தான் ஆக்டிவேஷன் பண்ணணும். எளிமையான பரிகாரம் தானே அது. ஆமாம், யாரும் இல்லைண்ணா. இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா எந்த ஜோசியராலும் உண்மையாக டெவலப் ஆக முடியாது. ஐயா நீங்கள் அடுத்து என் மீட்டிங்லாம் வந்துருங்க, சரிங்களா? ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் இன்னும் நிறைய பரிகாரங்கள் நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி தாங்க கத்திரிக்காய் தீபம் வந்து எதுக்காக போடலாம் சார்? நம்ம கடனில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்போம் சார். இந்த கடனில் கஷ்டப்படுறவங்க அஷ்டமி திதியில் இந்த கத்திரிக்காய் என்ன பண்ண, பெரிய கத்திரிக்காய் வாங்க, சைஸ் 2ஆக கட் பண்ணி அதில் ஒரு சின்ன இது மாதிரி எடுத்துருங்க. அந்த வெளியே எடுத்துட்டு 5 விதமான எண்ணெய் கலந்து வச்சுக்கோங்க. 5 விதமான எண்ணெய் கலந்து வச்சு காலபைரவருக்கு அஷ்டமி திதியில் இந்த கத்திரிக்காய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்க. எந்த திரி வேணாலும் போடலாங்க. கத்திரிக்காய் தீபம் இல்லை, அவருக்கு எப்போவுமே லேட்டாக தான் ஒன்று புரியுது. அதை நம்மகிட்ட மறுபடியும் கேட்டுக்கிறார் ஒரு தடவை. நான் அப்போலேருந்து அவரை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன்லங்க, சொல்கிற எல்லா பரிகாரமே எளிமையாக தான் இருக்கும். அப்படியே உட்காந்து கத்திரிக்காய் என்ன காரம் ஊற்றுவோம். யார் இருங்கய்யா, அவங்களுக்கு தான், நமக்கு இல்லை, சரியா? நம்ம வந்து தெரியும். அதனால் அந்த மாதிரி யோசித்து பார்க்கணும், சரிங்களா? இல்லை இன்னும் எளிமையாக பரிகாரம் வேணும் அப்படின்னா சின்னதாக ஒரு வீடு செய்யுங்க தர்மாக்கோல் ஷீட்டில், சரியா? ஒரு வீடு செஞ்சுட்டு ஃபேன்சி ஸ்டோர் கடைக்கோ அல்லது பிளாஸ்டிக் கடைக்கோ போங்க, ஒரு சேவல் ஒன்று வாங்குங்க. காலையில் என்ன பண்ணுறீங்க, அந்த சேவலை அந்த வீட்டுக்குள்ளே சாயந்தரம் வச்சுருங்க, நைட்டு அடைச்சிருங்க. மறுபடியும் காலையில் அந்த சேவல் எடுத்து வெளியில் வச்சுருங்க, சரியா? கடன் அடைகிறதுக்கு எளிமையான பரிகாரம். சேவல்னா என்ன, கேது. அப்போ கடன்னா கேது. அப்போ இதை என்ன பண்ணுறோம், அடைக்கிறோம். டெய்லி சாயந்தரம் கடனை அடைக்கிறோம். இதுக்கு மேலே எளிமையாக பரிகாரம் இல்லையா? புரியுதுங்களா? அப்போது இன்னும் எளிமையாக நம்ம பரிகாரமும் கொடுக்கலாங்க. திருச்செந்தூர் இல்லை, ஆமாம் இருங்க ஏங்க, நான் இன்னும் திருச்செந்தூர் போகலை. திருச்செந்தூர்னா சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா பஸ் ஏறனா போய் சாமியை பார்க்க நான் செலவாகும்ல, திருச்செந்தூர்னா சொன்னேன். திருச்செந்தூரில் முருகன் வந்து சேவல் இருக்குமா இருக்காதா? அப்போது முருகன் படத்தில் இந்த சேவலோடு இருக்கும்ல. நான் என்ன சொல்கிறேன், திருச்செந்தூர் முருகன் சின்ன ஒரு சிலை வாங்குங்க, குட்டியாக, அதோட ஒரு சின்ன சேவல் ஒன்று வாங்குங்க. டெய்லி விபூதி அபிஷேகம் பண்ணுங்க, கண்டிப்பாக கடன் அடைஞ்சிரும். புரியுதுங்களா? வேலைக்கெல்லாம் போகாதீங்க, வீட்லேயே இருங்க. இல்லை, பரிகாரம் பண்ணுறது தானே வேலையே. அண்ணன் சொன்ன மாதிரி பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்னைக்கு கடன் அடைகிறது? புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, வேலை நம்ம பார்க்கணும், உழைக்கணும், அப்போ தான் கடன் அடைக்க முடியும். எல்லா பரிகாரத்து மூலியமாக கடன் அடைக்க முடியாது. ஆனால் 4 முனையில் நம்ம சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே ஒரே வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார், எனக்கு கடன் அடையலைன்னா அந்த கடனை உருவாக்க காரணமே நீ தான். ஜோசியர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு 1 கோடி ரூபா கடன் இருக்குன்னு சொல்லி யாருமே ஜாதகம் பார்க்காதீங்க. ஏன்னா ஜோசியரால் அந்த கடனை அடைக்க முடியாது. என்ன, ஏன்னா நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க, ஃபீஸை போட்டுருங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு ஜாதகம் பாருங்க, அது வரைக்கும் வேலைக்கு போங்க. அப்போ நான் பார்க்கும்போது உங்களுக்கு கடன் குறைஞ்சிரும். எதுக்குன்னா வேலை பார்த்தா தாங்க கடன் அடைக்க முடியும். ஆனால் வருவாயை நம்ம சம்பாதிக்காமல் கடன் அடையலைன்னு ஜோசியக்காரனுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு கால் பண்ணிடுறது. ஃபோன் அங்கே சொன்ன மாதிரி, ஐயோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கியா, ஏண்டா காலங்காலத்தில் அழுதுனா என் பொழப்பு அழுகாதா? உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு இந்த அழுது ஃபோன் பண்ணுறவங்களும் ஜாதகம் பார்க்கவே மாட்டேன். அப்போ தெரிஞ்சிடும் இவன் கஷ்டப்பட போகிறான்டா. யார் ஒருத்தர் நம்மளை 5 மணிக்கு எழுப்புறானோ காலையில், அவன் பெரிய பிரச்சனையில் இருக்கான்னு அர்த்தம். புரியுதுங்களா? சாகசமாக ஜாதகம் பார்க்குறாலாம், பிரச்சனை எதுவும் இல்லை, இவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. 10 மணிக்கு டான் நம்ம சொன்ன டைமுக்கு ஒருத்தன் வர்றானா அவன் ஏதோ 2 பிரச்சனையில் இருப்பான். 12 மணிக்கு ஒருத்தன் வர்றானா ஒரு பிரச்சனையில் இருப்பான். ஆனால் சார் எப்போ வேணாலும் பார்த்து சொல்லுங்கள் சார், உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தா போதுன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இவ்வளோதான். ஆனால் இதுக்கப்புறமா என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே, நான் சார் பரிகாரம் கொடுங்க. உங்களுக்கு எல்லா பரிகாரத்தையும் கொடுத்துட்டா நாங்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பொழப்ப, எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு நான் 60 வயசு வரைக்கும் வேணும்ல.
சரக்கு வேணும்ல. இன்னைக்கு ரத்னகுமார் மாம்சலாம் வந்து ஒரு 50 பரிகாரத்தை சொல்லிவிட்டா அப்படி படக்குன்னு, அது வெளியே போய் அப்புறமே பேசிக்கலாம், எதுக்கு இப்படி 50 பரிகாரத்தை கொடுத்தீங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? எதையுமே அளவா கொடுத்தா அது மருந்து, அளவுக்கு மீறி கொடுத்தா அது நஞ்சு. பரிகாரத்திலையுமே 10 பரிகாரம் நல்ல பரிகாரமாக இருந்தாலும் ஒத்த பரிகாரம் கெட்ட பரிகாரமாக தான் இருக்கும். நம்ம பழமொழியே இருக்கு, 10 சொல்ல ஒரு சொல் நச்சு சொல்லா இருந்தாலும் அந்த விஷயம் நடக்காது. இப்போ எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை மாதிரி என்ன பரணிபரி ஐயாவுக்கு ₹1 கோடி பணம் வரணும்னு சொல்லி பாருங்க, ரெகுலரா கண்டிப்பாக அவருக்கு அது வந்துடும். ஏன்னா நம்ம யார்கிட்ட சொல்கிறோம்? பிரபஞ்சத்திட்ட சொல்கிறோம். பிரபஞ்சம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கும், கொடுக்காம இருக்காது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் முதல்ல கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும். நீங்களே கொடுக்கலன்னா எப்படி வரும்? அங்கே இருக்க ஒரு செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் கேட்டார், அந்த அண்ணா செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் கேட்டார். ஆனால் செவ்வாய் தோஷம் அவருக்கா இல்லை அவர் வீட்டில் யாருக்காதுன்னு தெரியல. யாருக்கு சார்? இப்போவே கேட்டு வச்சுக்கிறார், இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கிறார். இதுதான் ஜோதிடம். நமக்கு முன்னாடி நடக்க போகிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தவருக்கே பலன் சொல்லணும். நோட்டை கொண்டு வந்து கொடுத்தோடனே டப்பு டப்புன்னு திருப்பிட்டு எல்லாம் சரியாக இருக்கும். முதல்ல நீ சரியாக இருக்கியா? உன் வீட்டில் எல்லோரும் சரியாக இருக்காங்களா? உன்னை சார்ந்தவர்கள் சரியாக இருக்காங்களா? அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, ஹோட்டலு, இந்த மாதிரி ரோடு, யாராவது ஒருத்தர் நண்பராக்கி அவருக்கு ஜாதகம் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏன் அவன் ஆட்டோ ஓட்டுறான்? ஏன் பஸ் ஓட்டுறான்? இவன் ஏன் ஆம்புலன்ஸ் ஓட்டுறான்? இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் வாடிக்கையாளருக்கு ஜாதகம் பாருங்கள். அப்போ தான் உங்களால் பலன் கரெக்டாக சொல்ல முடியும்.